ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ராக்ஷன் இன் லோயஸ்ட் டேர்ம் தான் வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ நம்ம ஃப்ராக்ஷன் இன்ட்ரடக்ஷனும் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனும் வந்து பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம சம் பார்க்கலாம். ரெடியூஸ் த ஃப்ராக்ஷன் டு த லோயஸ்ட் டேர்ம்ஸ் பை காமன் ஃபேக்டர்ஸ். சரி பாருங்கள், ஃபஸ்ட்டு சம் வந்து நான் 18/27 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து 18 அப்படிங்கிறது நியூமரேட்டர், 27 அப்படிங்கிறது டினாமினேட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃப்ராக்ஷனை வந்து எப்படி லோயஸ்ட் டேர்முக்கு கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதோட காமன் ஃபேக்டர் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதாவது எந்த நம்பரால் இந்த ரெண்டு நம்பரும் வந்து டிவைட் ஆகும் அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், 18 அப்படின்றது 27 அப்படின்னு கீழே இருக்கும். ஸோ இங்கே 18 அப்படிங்கிறது வந்து ஈவன் நம்பர், 27 அப்படிங்கிறது ஆட் நம்பர். ஸோ இங்கே 2ஆல் இது வந்து டிவைட் ஆகும், ஆனால் இந்த நம்பர் வந்து 2ஆல் டிவைட் ஆகாது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 3ஆல் ரெண்டு நம்பரும் டிவைட் ஆகுமா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஸோ இங்கே 18, 27 ரெண்டுமே வந்து 3ஆல் டிவைட் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ நம்ம 3ஆல் வந்து ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணலாம். ஸோ ரெண்டு நம்பருமே வந்து நம்ம 3ஆல் டிவைட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அப்போ 6 3s are 18, 9 3s are 27 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே 6/9 இருக்குது. ஸோ இந்த ரெண்டு நம்பரும் அகெயின் நம்ம 3ஆல் டிவைட் பண்ணலாம். சரி பாருங்கள், 3ஆல் டிவைட் பண்ணால் 2 3s are 6 அப்படின்னு வரும். ஸோ 9ஐயும் நம்ம 3ஆல் டிவைட் பண்ணோம். ஸோ அப்போ 3 3s are 9 அப்படின்னு வரும். ஸோ இப்போ இங்கே 2/3 இஸ் த லோயஸ்ட் டேர்ம் ஆஃப் 18/27. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 7/42 அப்படின்றது. இங்கே 7 அப்படிங்கிறது நியூமரேட்டர், 42 அப்படிங்கிறது டினாமினேட்டர். ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பருமே வந்து 7ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், 7ஆல் நம்ம டிவைட் பண்ணோன்னா 1 7s are 7 வரும், 6 7s are 42 அப்படின்னு வரும். ஸோ அப்போ 1/6 இஸ் த லோயஸ்ட் டேர்ம் ஆஃப் 7/42. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 10/50 அப்படின்னு ஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், 1 டிஜிட்டில் வந்து 0ன்னு இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டு நம்பரையும் வந்து நம்ம 10ஆல் வந்து டிவைட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ 10ஆல் டிவைட் பண்ணால் 1 10s are 10, 5 10s are 15 வரும். ஓகேங்களா? அப்போ 1/5 இஸ் த லோயஸ்ட் டேர்ம் ஆஃப் 10/50. ஸோ நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், இங்கே ரெண்டு நம்பருமே வந்து ஈவன் நம்பராக இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2ஆல் வந்து ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணலாம். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6 2s are 12 அப்படின்னு வரும், 8 2s are 16 வரும். ஸோ நம்ம அகெயின் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம 2ஆல் டிவைட் பண்ணலாம். ஏன்னா ரெண்டுமே வந்து ஈவன் நம்பர் தான், அதனால் அகெயின் நம்ம 2ஆல் வந்து டிவைட் பண்ணலாம். ஸோ அப்போ 3 2s are 6, 4 2s are 8 அப்படின்னு வரும். ஓகேங்களா? 12 and 16 அப்படிங்கிறது வந்து நம்ம 4ஆலேயும் வந்து டிவைட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து தெரியுது ரெண்டு நம்பரும் வந்து 4ஆல் டிவைட் ஆகும் அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னா, நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து 4ஆலேயே வந்து டிவைட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ரெடியூஸ் த ஃப்ராக்ஷன் டு த லோயஸ்ட் டேர்ம் பை தர் HCF. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், 20/24 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஃப்ராக்ஷனை வந்து எப்படி சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வரணும், அதாவது லோயஸ்ட் டேர்முக்கு ரெடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே 20 அப்படிங்கிறது நியூமரேட்டர், 24 அப்படிங்கிறது டினாமினேட்டர், ரைட்? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 20 and 24க்கு ரெண்டுக்குமே வந்து நம்ம HCF வந்து ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், 20 and 24 ரெண்டுக்குமே வந்து நம்ம HCF வந்து ஃபைன் பண்ணோம். ஸோ இங்கே 20 and 24 ரெண்டுமே வந்து ஈவன் நம்பர். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2ஆல் வந்து ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணலாம். ஸோ அப்போ 2ஆல் டிவைட் பண்ணால் 2 10s are 20, 2 12s are 24 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ அகெயின் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, 2ஆலே வந்து டிவைட் பண்ணலாம். அப்போ 2 5s are 10, 2 6s are 12 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், HCF வந்து 2 × 2 4 அப்படிங்கிறது தான் வந்து இதோடைய HCF. ஸோ இந்த HCF வச்சு நம்ம வந்து டைரெக்டாக வந்து டிவைட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதாவது நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுமே வந்து நம்ம 4ஆல் வந்து டிவைட் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா, 5 4s are 20, 6 4s are 24 அப்படின்னு வரும். அதாவது ரெடியூஸ்டு ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து நமக்கு சிங்கிள் ஸ்டெப்லேயே வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா 15/45 இருக்குது. ஸோ இப்போ இதோடைய HCF வந்து நம்ம ஃபைன் பண்ணணும். சரி பாருங்கள்,
ஸோ இந்த ரெண்டு நம்பருமே வந்து நம்ம 5ஆல் வந்து டிவைட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ 3 5s are 15, 9 5s are 45 அப்படின்னு வரும். ஸோ இப்போ இந்த 3 and 9 வந்து நம்ம 3ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ 1 3s are 3, 3 3s are 9 அப்படின்னு வரும். ஸோ அப்போ HCF வந்து என்ன வரும் அப்படின்னா 5 3s are 15 வரும். ஸோ அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா 15ஆல் வந்து இந்த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வந்து டிவைட் பண்ணலாம். 1 15s are 15, 3 15s are 45 அப்படின்னு வரும். ஸோ அப்போ 1/3 இஸ் த ரெடியூஸ்டு ஃபார்ம் ஆஃப் 15/45. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 12/42 இருக்கு. இப்போ நம்ம 12 and 42 உடைய HCF வந்து ஃபைன் பண்ணலாம். ரெண்டு நம்பருமே வந்து ஈவன் நம்பராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து 2ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ என்ன வரும்? 6 2s are 12, 21 2s are 42 அப்படின்னு வரும். இப்போ 6 and 21 ரெண்டையுமே வந்து 3ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ 2 3s are 6, 7 3s are 21 அப்படின்னு வரும். அப்போ HCF என்ன வரும் அப்படின்னா 2 3s are 6 அப்படிங்கிறது தான் வந்து 12 and 42 உடைய HCF. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டையுமே வந்து நம்ம 6ஆல் வந்து டிவைட் பண்ணலாம். அப்போ என்ன வரும் அப்படின்னா 2 6 are 12, 7 6 are 42 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம HCF ஃபைன் பண்ணி அதை வச்சு டிவைட் பண்ணும் போது நம்ம ரெடியூஸ்டு ஃபார்ம் அப்படிங்கிறத வந்து சிங்கிள் ஸ்டெப்லேயே கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், லாஸ்ட் சம் வந்து 27/36 இருக்கு. ஸோ இப்போ நம்ம 27 and 36 உடைய HCF வந்து ஃபைன் பண்ணலாம். ஸோ இங்கே 27 அப்படிங்கிறது ஆட் நம்பர், 36 அப்படிங்கிறது ஈவன் நம்பர். 27 and 36 ரெண்டையுமே வந்து நம்ம 3ஆல் வந்து டிவைட் பண்ணலாம். அப்போ 9 3s are 27, 12 3s are 36 அப்படின்னு வரும். இப்போ 9 and 12 ரெண்டையுமே வந்து 3ஆல் டிவைட் பண்ணலாம் அகெயின். அப்போ 3 3s are 9, 4 3s are 12 அப்படின்னு வரும். அப்போ HCF என்ன வருது அப்படின்னா 3 3s are 9 அப்படிங்கிறது தான் வந்து HCF. அப்போ 9ஆல் வந்து நம்ம நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டையுமே வந்து டிவைட் பண்ணலாம். அப்போ என்ன வரும்? 3 9s are 27, 4 9s are 36 அப்படின்னு வரும். ஸோ அப்போ 3/4 இஸ் த லோயஸ்ட் டேர்ம் ஆஃப் 27/36. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.